உள்ள பழக்கடை. ஸோ வந்து ஹாய் மக்களே, வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கொடைக்கானல் வந்துருக்கோம். ஸோ கொடைக்கானல் வந்து இப்போ வந்து எந்த ஏரியா வந்துருக்கோம், போட்டிங் லீக்காக சம்திங் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஏரியா வந்துருக்கோம். ஸோ வந்து அதோட வியூ வந்து என்ட்ரன்ஸ் மட்டும் பார்த்துங்க. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் தான் வந்திருக்கோம். கொடைக்கானல் வந்து நான் இதுவரை வந்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன். ஸோ வந்து நான் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் பிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஒழுங்காக கன்வே பண்ணலன்னா ஜாயின் பண்ணல. ஸோ வந்து யாரெல்லாம் மொதல் டைமாக நீங்கள் கொடைக்கானலுக்கு வந்தீங்களோ, இல்லை கொடைக்கானலில் யாரும் பார்க்காத ஆளுகள் வந்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வந்தால் என்னோடய சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகலை. ஸோ அதனால் பிட்டாக வீடியோ இருக்கும். ஸோ அங்கேயும் கலஞ்சி வந்தாலும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ ஓகே, இதாங்க கொடைக்கானல் போகிற என்ட்ரன்ஸு. ஸோ பக்கத்தில் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கும், பார்த்துங்க. ஓகேவா, இங்கே வந்து சின்ன கடை தெருவு. நாங்கள் எதுவும் பிளான் பண்ணல. ஓகேவா, ஸோ வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர்லாம் கொஞ்சம் அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நண்பர்களே. உங்களுக்கு இந்த அனுபவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எப்படி இருக்கும், நீங்கள் போன அனுபவத்தை கீழே கொஞ்சம் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஓகேவா, உங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு போகும்போது நாங்கள் சூப்பராக இருந்துச்சு, ஏகப்பட்ட விஷயங்கள் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதனால் எனக்கு வந்து ஒரு வீடியோ நான் தொகுத்து முடிஞ்சு. ஏன்னா அந்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், வேணாம் சரியாக வராது, எடுக்காதீங்க அண்ணே அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் எடுக்கல. எனக்கு இருந்தாலும் ரொம்ப வருஷம் நான் இந்த வந்து சின்ன வயசுலேருந்து நான் போனதே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸு கம்பல் பண்ணாங்கன்னா நான் என் கூட்டாளி 5 பேர் எல்லாம் வந்து கொடைக்கானல் போனோம். ஓகேவா, ஜாலியாக இருந்துச்சு, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். பெருசாக வீடியோ எடுக்கல, பட் இருந்தாலும் நான் இதை ஒரு கவர் பண்ணதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடம்னா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். நான் வந்து காரில் போயிட்டுருக்கோம், 5-6 பேர் போனோம். ஓகேவா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இந்த லைவ் லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் முக்கால்வாசி சில இதெல்லாம் எடுத்துருக்கேன், அதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா புதுசாக பார்க்குற ஆளுங்க கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி கொடைக்கானல் போனோன்னு நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நான் எப்படி எடுத்தது, இந்த இடம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகேவா, நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து ஃபால்ஸில் ஏறுறோம். ஓகேவா, மேலே போனது நல்லா இருந்துச்சு. நாங்கள் போன டயத்துலேருந்து பெருசாக வந்து குளிர் ஒன்றும் ரொம்ப அதிகமாக இல்லை. மேலே போனதுக்கப்புறம் சரியான குளிராக இருந்துச்சு. ஓகேவா, நைட்லலாம் ரொம்ப மோசமாக வந்து பக்கத்துலலாம் கடையெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் கடை, புதுசாக வந்து கீழே வந்து அதாவது மண்ணில் உணஞ்சதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பக்கத்தில் நட்ஸு இதெல்லாம் இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி இடத்துல இந்த இடத்தோட பேர் கீழே கொஞ்சம் கமெண்டில் பண்ணி விடுங்க. இந்த பிறகு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி பழம் வாங்கினோம். இதில் வந்து அந்த கரடி கொட்டைன்னு சொல்லுவாங்க, அவகோடான்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ரூட்ஸு அப்புறம் எல்லாமே இருந்துச்சு, ஏகப்பட்டது இருந்துச்சு, எல்லாமே வாங்கினோம். அதோடு வந்து அதை விட்டுட்டு திரும்ப வந்து எங்கே வந்துச்சுன்னா நம்ம போட்டிங் வந்தோம். போட்டிங்கில் வந்து 5 பேருக்கு 500 ரூபா அப்படின்னாங்க. ஸோ வந்து என்ட்ரன்ஸ் 1000 ரூபா கட்டணும். திரும்ப வந்து 5 பேர் போட்டிங் முடிச்சபோது திரும்ப வந்து 500 ரிட்டர்ன் கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. ஸோ வந்து அந்த இடத்தையும் கவர் பண்ணோம். போட்டிங்கெல்லாம் போயிட்டு ஜாலியாக இருந்துச்சு. அதுவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அனுப்புகிறேன். அதோடு வந்து பழக்கடை இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அங்கேயும் கொஞ்சம் பிசிறு தட்டுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடணும் நண்பர்களே. ஓகேவா, ஸோ வந்து கரெக்டாக பிளான் பண்ணாமல் எடுத்த வீடியோ பிட்டாக ஆகிடுச்சு. அப்படியே அதோடு முடிச்சதுக்கப்புறம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இதுன்னு நினைக்கிறேன். இதுதான் என்ட்ரன்ஸோட வந்து பக்கத்தில் ஒரு சரியான வியூ இருந்துச்சு. அது மேலே ஏறி ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னாங்க. ஸோ இந்த பக்கத்தில் நின்று மேலே இருந்தால் அப்புறம் என்ன டம் பாறையா, ஆமாம் சம்திங் ஏதோ ஒன்று, அங்கேயும் போய்ட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதையும் பார்த்தோம் உள்ளே போய்ட்டு. அப்புறம் அதோட இது வந்து நான் பக்கத்தில் என்னோடய கூட்டாளி, நெருங்கிய நண்பர், அண்ணன், ஃபேமிலி மேனு. ஸோ வந்து அப்புறம் வந்து நாங்கள் ஒரு 4-5 பேர் போயிருந்தோம். சரி, எல்லார்ட்டையும் நான் காமிக்கலை. ஓகேவா, ஜாலியாக இருந்துச்சு, கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு போனோம். எல்லாத்தையும் எடுத்து வீடியோ போடாதீங்க மணி அப்படின்ட்டாரு. ஸோ அதனால எடுக்கல. இருந்தாலும் வந்து நம்மளோட நினைவுகளுக்காக ஸோ வந்து ஜஸ்ட்டு சில விஷயத்தை நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே பக்கத்தில் சூப்பராக இருக்குது பாருங்கள். என்னமோ வந்து ஃபாரினில் இருக்கிற மாதிரி ஒரு லைஃப் ஃபீல் ஆகுது பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல. உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து மேலேருந்து பார்க்கும்போது கீழேங்க இது என்னமோ ஒன்று சொன்னாங்க. அப்புறம் அண்ணன் கூட்டாளின்னு மேலேருந்து பார்த்தாரு, வீடியோ எடுத்தது. அப்புறம் வந்து அதோடு வந்துட்டு பக்கத்தில் நம்ம போட்டிங் பண்ணுற பக்கத்தில் வந்து கடத்தருவெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் இந்த கடத்தருவில் போய்ட்டு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க. இந்த சாக்லேட்லாம் சூப்பராக இருந்துச்சு. கொடைக்கானல் போனால் நல்லா சாக்லேட்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு அருவி சவுண்டு வந்து செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சா. அந்த இடத்துல போய் நின்று அப்படியே இந்த இதை பார்த்துட்டு ஒரு சவுண்டு சில இந்த மாதிரி இருந்துச்சு. நான் அதை மியூட் பண்ணல, இருந்தால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட அனுபவம் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எடுத்த வீடியோ எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கணும்னு கமெண்ட் ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.